வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி. இன்னைக்கு இந்த ரோந்து வாகனம் சீரியஸ்ல ஐஎன்எம்ல புலிதேவரை தொடர்ந்து வேலு நாச்சியாரை பத்தி பார்க்கிறோம். வேலு நாச்சியார் என்ற வீர பெண்மணி, இவங்களுடைய வரலாறு என்னன்னா, இந்த ஆங்கிலேயர்களை ஓட ஓட விரட்டிய பெண்மணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்களை பத்தின வரலாறை நம்ம இப்ப பார்க்க போறோம். வேலு நாச்சியாருடைய புரட்சி. ராமநாதபுரம் அரசர் செல்லமுத்து சேதுபதிக்கு மகளாக பிறந்தவர் தான் இந்த வேலு நாச்சியார். இந்த செல்லமுத்து சேதுபதியினுடைய மகளாகிய இவள் சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதர் அப்படின்றவங்கள கிட்டத்தட்ட 16 வயதுல மணந்து வெள்ளச்சி அப்படின்னக்கூடிய ஒரு மகளை பெற்றெடுக்கிறாங்க. அப்படி பெற்றெடுத்த பிறகு இவருடைய கணவரை காளையார் கோவில் அப்படின்ற இடத்துல ஆற்காடு நவாப்பும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை சேர்ந்த அவர்களும் சேர்ந்து ரகசியமான முறையில கொன்னுட்டு இருப்பாங்க. அப்படி கொல்லப்பட்ட விஷயம் தெரிஞ்ச இந்த வேலு நாச்சியார் மிகப்பெரிய ஒரு துன்பக்கடல்ல மனசளவுல தீயா பாதிக்கப்படுறாங்க. அப்படி பாதிக்கப்பட்ட அந்த பெண்மணி இவர்களை எதிர்ப்பதற்குண்டான சரியான நேரம் இது கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கின்னு தன்னுடைய குழந்தையோட அந்த இடத்திலிருந்து சென்று கிட்டத்தட்ட தனக்கான ஒரு பெண்கள் படையை உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்கி பல வருடங்களுக்கு கழிச்சு மீண்டும் கம்பேக் கொடுத்து அந்த சிவகங்கையினுடைய ராணியா மறுபடியும் எப்படி ஆங்கிலேயர்களை ஓட ஓட விரட்டப்பட்ட பிறகு அந்த அரியணையில எப்படி கம்பீரமா உக்காந்தாங்கன்ற கதையை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். வரலாற்றுல மிகப்பெரிய ஒரு வீரத்தன்மை திகழ்ந்த இந்த விஷயத்த நம்ம 1 by 1 பார்க்கலாம். 1772 நடந்த போர்ல காளையார் கோவில் என்னும் இடத்துல ஆற்காடு நவாப் லெப்டினன்ட் கர்னல் பஞ்சோர் இந்த 2 நபர்களும் சேர்ந்து முத்து வடுகநாதர் அப்படின்ற இவரை கொன்னுடுறாங்க. வேலு நாச்சியாருடைய கணவர் கொல்லப்பட்ட விஷயம் தெரியுது. தெரிஞ்ச பிறகு எதிர்ப்பதற்கு உண்டான சரியான நேரம் இது கிடையாது. வேலு நாச்சியார் என்ன பண்றாங்க, அந்த வெள்ளச்சி அப்படின்ற தன்னுடைய குழந்தையோட விருப்பாச்சி கோபால நாயக்கருடைய உதவியோட கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் வாழ்றாங்க. இந்த 8 ஆண்டுகள் பார்க்கும்பொழுது வாழ்நாள் அவங்க கழிக்கல. அந்த ஆங்கிலேயர்களை எதிர்ப்பதற்குண்டான நுட்பமான படை வீரர்களை, அதாவது பெண்கள் படையை உருவாக்குறாங்க. அதுக்கு உண்டான பயிற்சிகள் இவங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வாழ்வீச்சு வளரி இது போல இந்த ஆய கலைகள்ல இந்த போர்களை பத்தின கலைகள் அதிகமான முறையில நுட்பமான முறையிலும் மிகப்பெரிய அளவுல கற்று தேர்ந்தவர்கள். கிட்டத்தட்ட தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது இது மாதிரி இருக்கக்கூடிய மொழிகள் 5க்கும் மேற்பட்ட மொழிகளை கற்று தேர்ந்தவங்க அப்படின்ற வரலாறு இவங்களுக்கு உண்டு. இவங்க இந்த 8 ஆண்டுகள் வாழ்றாங்க. அந்த படைப்பிரிவும் தனக்காக உருவாக்குறாங்க. 1780 ஹைதர் அலியில அவருடைய 500 குதிரைப்படை, 5000 காலாட்படை வீரர்கள் அதையும் சேர்த்துக்கிறாங்க தன்னுடைய படையில. அதுக்கடுத்து திண்டுக்கல் கோபால நாயக்கர் உதவி, அவங்களுடைய உதவியும் இவங்களுக்கு கிட்டுது. அதுக்கடுத்து மருது சகோதரர்கள், சரிங்களா, அவர்களுடைய தன்னுடைய கணவர் காலத்திலேயே மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வாய்ந்த ஒரு தளபதியா அவங்க கூட பணியாற்றியவங்க தான் இந்த மருது சகோதரர்கள். இவங்களுடைய உதவியும் இவருக்கு கிடைக்குது. இத்தகைய அனைத்து பேருடைய உதவியோட என்ன பண்றாங்க, ஆங்கிலேயரை எதிர்த்து போரிடுறாங்க. அப்படி எதிர்த்து போரிடும் பொழுது கிட்டத்தட்ட அவங்களுடைய பெண் படை பிரிவு இருக்கு. அந்த பெண் படைப்பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது அதுல குயிலி அப்படின்ற ஒரு பெண் இருக்காங்க. இந்த குயிலி அப்படின்ற பெண் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது அந்த படைப்பிரிவினுடைய பெண்கள் படைப்பிரிவினுடைய தலைவி. அந்த பெண்கள் படைப்பிரிவினுடைய தலைவியா இருக்கக்கூடிய அவங்க இத்தகைய போர் கருவிகளுடனும் பீரங்கிகளுடனும் இவ்வளவு ஆயுதங்களுடனும் இருக்காங்களே, இவங்களை எப்படி நம்மளால வெல்ல முடியும்? இதனுடைய உழைப்பு 8 வருட கால உழைப்பு. இதற்குண்டான எவ்வளவு ரத்தங்கள் சிந்தப்பட்டு எவ்வளவு பயிற்சிகள் எடுக்கப்பட்டு கணவனை இழந்த நிலையில் குழந்தையுடன் இவ்வளவு போராட்டத்துக்கு பிறகு இந்த இடத்துல நம்ம நின்று இருக்கிறோம்னா
வெற்றியோட தான் நம்ம இந்த இடத்த விட்டு போகணும். தட் மீன் இந்த இடத்துல வெற்றியோட அந்த அரசாட்சியில அந்த அரியணையில உட்கார வைக்கணும் வேலு நாச்சியார. அதுக்கு என்ன செய்யலான்னு சொல்லிட்டு கன நேரமும் யோசிக்காத அவங்க அங்கிருந்த விளக்குல தன்னுடைய துணியை பற்ற வைத்து முதல்ல வீரமான முறையில தன்னுடைய இன்னுயிரை தற்கொலை படை மாதிரி தன்னைத்தானே எரிச்சுக்கின்னு தீ குளிச்சு அவங்களுடைய ஆயுத கிடங்குக்குள்ள அந்த குயிலி என்ற பெண்மணி வந்து போயிடுவாங்க. இத பார்த்த அந்த ஆங்கில படைப்பிரிவை சேர்ந்த எல்லாரும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியில் உள்ளாராங்க. ஏன்னா இந்த விஷயத்தை அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. இவங்களுடைய ஆயுதங்கள் எல்லாமே வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எல்லாமே தீக்கரையாக்கப்படுது. அப்படி தீக்கரையாக்கப்பட்டு ஆயுதங்கள் எல்லாமே பார்க்கும்பொழுது அழிக்கப்பட்ட நிலையிலும் இதே கணத்துல பார்க்கும்பொழுது போர்கள் இவங்களுடைய மொத்த படைகளுமே அவங்கள சுற்றி வளைக்கும் பொழுது இவங்களுக்கு வெற்றி என்னும் அந்த ஒரு விஷயம் மிகவும் எளிமையா கிடைக்கப்படுது. அத்தகைய போர்ல தன்னுடைய இன்னுயிரை ஈற்ற அந்த குயிலின்றது மிகப்பெரிய ஒரு சகாப்தத்தை ஏற்படுத்துது. அதை பத்தி நம்ம பார்க்கலாம். சிவகங்கையுடைய அரசியா முடிச்சுட்றாங்க. அது எப்படி அப்படின்ற விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த பெண்மணி வந்து இந்தியாவின் பிரிட்டிஷ்காரர்களை எதிர்த்த முதல் பெண் அரசி அப்படின்னு சொல்லிட்டு தனித்துவமா வந்து குறிப்பிடப்படுறாங்க. பிரிட்டிஷ்காரர்களை எதிர்த்த முதல் பெண் அரசி. சரிங்களா? வேலு நாச்சியார். உடையாள் அந்த குயிலி அப்படின்னு சொல்லிட்டு தலைமையேற்று நடத்தினாங்கன்னு சொன்னாங்க. அந்த டீமுக்கு பேரு ஒவ்வொரு ஸ்குவாடுக்கும் ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு இல்லைங்களா? அந்த டீமுக்கு உடையாள் அப்படின்னு சொல்லிட்டு பேர் இருக்கு. இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். குயிலியை பத்தி நான் சொன்னேன் இல்லைங்களா? உடையாள் ஏன் அந்த டீமுக்கு பேர் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது அவங்க வந்து உளவு கொடுத்துருக்க மாட்டாங்க. இவங்களை பத்தின விஷயங்களுக்கு ஆங்கிலேயர்களால கொல்லப்பட்டிருப்பாங்க. அதாவது உடையாள் என்ற பெண்கள் பிரிவின் தலைவிதான் குயிலி. நம்ம ஃபர்ஸ்டே நம்ம சொல்லிட்டோம். உடையாள்னு ஏன் நேம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது உடையாள் ஒரு மேய்ச்சல் தொழில் புரிந்த பெண். ஆடு மாடு ஆணிரைகளை மேய்த்தல் இது மாதிரியான தொழில் புரியக்கூடிய பெண். குயிலி பற்றிய உளவு கூற மறுத்ததால் கொல்லப்பட்ட பெண். அதாவது பிரிட்டிஷ் பீப்புளால குயிலி தானே அந்த டீமுடைய லீடரு, அவங்கள பத்தின உளவு கொடுங்க, அவங்களுடைய போர் முறை வந்து எந்தெந்த முறையை பண்றாங்க, அவங்க எங்க போறாங்க, அந்த டீமை வந்து அழிக்கிறதுக்குண்டான விஷயங்கள் இவங்க கேட்ட பொழுது நான் எந்த விதமான விஷயமும் கொடுக்க மாட்டேன். நீ என்ன பண்ணுவ? குடுக்கல்னா கொள்ளதானே போற, கொன்னுடுறா அப்படின்ற மாதிரியான ஒரு வீரம் பொருந்திய ஒரு மங்கையா தன்னுடைய உயிரை வந்து கொடுத்தாலும் கொடுப்புனே தவிர அவங்கள பத்தின சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கூட உனக்கு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்றதுனால தன்னுடைய டீமுக்காக அவங்களுடைய உயிரை கொடுத்தாங்க இல்லையா? அவங்களுடைய பேர் தான் அந்த டீமுக்கு. குயிலியை பத்தி நம்ம பார்த்துட்டோம். குயிலி 1720 பிரிட்டிஷ் அந்த ஆயுத கிடங்கில் தற்கொலை படை தாக்குதல் மூலம் அழித்தார். அதான் நம்ம சொன்னோம் இல்லைங்களா? அத்தகைய தற்கொலை படை தாக்குதல் மூலம் அழிக்கப்பட்டதுதான் இந்த குயிலி அப்படின்ற இந்த பெண்மணி. ஸோ வேலு நாச்சியார் அப்படின்றவங்க தன்னுடைய கணவன் கொல்லப்பட்டு 8 ஆண்டுகள் வந்து மறைமுகமா தன்னுடைய படைகளை வந்து உருவாக்கி மீண்டும் எப்படி இந்த பிரிட்டிஷுடைய படைகளை ஆங்கில படைகளை வந்து வென்று தன்னுடைய அந்த ராஜ்யத்தை மீண்டும் கைப்பற்றினாங்கன்ற சகாப்தத்தை நம்ம இப்போ பார்த்தோம். இந்த விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறோம். நன்றி.